வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் ஈவினிங் ஸ்நாக்குக்கு சிகப்பரிசி அவலில் பக்கோடா செய்யலாம். நான் 1 கப் அளவுக்கு சிகப்பரிசி அவல் கெட்டி அவல் எடுத்திருக்கேன். அதை ஒரு வாட்டி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கிறேன். 15 நிமிஷம் கழித்து இப்போ நல்லா ஊறிடுச்சு, தண்ணியெல்லாம் இழுத்துக்குச்சு. இதை நம்ம கையால் நசுக்கினாலே நல்லா மாவு மாதிரி ஆகும். இந்த மாதிரி ஆகும். இதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் வச்சு இந்த மாதிரி அரைச்சி அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட பக்கோடாக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு, கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். காரத்துக்காக வரமிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். பொடியாக நறுக்கின வெங்காயம் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். இது ரொம்ப கட்டியாக இருக்கிறதுனால நமக்கு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தண்ணி தெளித்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ மஞ்சள் தூள் போட மறந்துட்டேன், அதனால் இதில் 2 சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டு மறுபடியும் நல்லா பிசறி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இதில் சேர்த்துருக்க ரவெல்லாம் கொஞ்சம் ஊறி வரணும். 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடுறேன். இப்போ 10 நிமிஷம் கழித்து கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை இந்த மாதிரி கிள்ளி போட்டு பக்கோடா மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா செவக்க பொரித்து எடுத்துக்கலாம். ஈவினிங் டைமில் ரொம்ப சீக்கிரமாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணுன்னா இந்த அவல் வச்சு பக்கோடா செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டீ டைம் ஸ்நாக்காக இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்ட்டான ஈவினிங் டைம் ஸ்நாக் அவல் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.